வாங்க 15 நிமிஷத்தில் மீன் குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஒன்றரை டீஸ்பூன் வடகம் போடணும். மூணு பச்சை மிளகா கீரி போடணும். அதில் ஒரு 4 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி அதில் போடணும். அப்புறம் அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு நல்லா நசுக்கி விடணும். தக்காளியை நல்லா வேவுற அளவுக்கு. இல்லை 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். நல்லா சேர்த்து அது கூட சேர்ந்து வதக்கணும். அதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போடணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 2 டீஸ்பூன் காரத்தூள் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். குழம்புத்தூள் நல்லா வதக்கணும். அதோடு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு வரும். நல்லா வதக்கினே இருக்கணும். அதுக்கப்புறமாட்டா புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியை ஊற்றணும். நல்லா கரைச்சி வச்ச புளியை தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டு மூடியை போட்டு கொதிக்க விடணும். ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. திறந்து பாருங்கள் நல்லா கொதிக்குதான்னு. மீன் எடுத்து தொட்டு பார்க்கணும். குழம்புல மீன் குழம்புல ஒட்டுச்சு, குழம்பு மீனில் ஒட்டுச்சுன்னா மீனை போட்டணும். அது கூட மீனில் குழம்புல மாங்காவையும் சேர்த்து போட்டுடணும். அப்போ தான் குழம்புல மாங்காவும் மீனும் சேர்ந்து நல்லா வேவும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். மூடி எடுத்த பிறகு நல்லா வெந்திருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவணும் வாசனைக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். சூப்பராக நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye, my dear friend.